சிஸ்டம்ல எல்லாம் பிளாங்கா தான் இருக்கு, ஒண்ணுமே அப்டேட் பண்ணல. என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? எப்படா முடியும்? லைன் திங்கக்கிழமை ரன் ஆகணும்டா. நீங்க பாட்டுக்கு ஜாலியா சுத்திக்கிட்டு இருக்கீங்க. S10 எப்படி இருந்துச்சோ அப்படியே தான் இருக்கு. ஒண்ணுத்துக்கும் ஆக மாட்டீங்களா ரெண்டு பேரும்? ஒண்ணுத்துக்குமே ஆக மாட்டீங்க. உங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேரும் போதே தெரியும்டா, உருப்படாம போயிருவீங்க. நீ பாரு, வாயை திறந்து பதில் சொல்றியா? கேட்டுக்கிட்டு இருக்கனே, எதாச்சும் பதில் சொல்றியா? நீ அங்க லைன்ல எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. லைன் சைட்ல இருந்து எந்த பிரச்சனையும் வராது திங்கக்கிழமை. கிட்டிங் சைட்ல இருந்து ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சு, அந்த மெட்டீரியல் இல்ல இந்த மெட்டீரியல் இல்லன்னு சொல்லிட்டு, அப்போ நீ ஏதாச்சும் ஒண்ணு கேட்டு பாரு. அண்ணன் S07 போயிட்டு ஒரே ஒரு பேஸ்ட் டப்பானே, ஒரே ஒரு க்ளூ டப்பானே நீட்டு மண்டே உடைச்சிருவேன். அண்ணே அதெல்லாம் கேட்க மாட்டேனே, எல்லாமே கரெக்டா தான் இருக்கு. இப்போதைக்கு திங்கக்கிழமை வரைக்கும் எல்லாமே கரெக்டா இருக்கு. அதுக்கப்புறம் மெட்டீரியல் வந்துரும் தான் சொல்லிருக்காங்க. சப்ளை சைட்ல இருந்து பிரச்சனை என்ன, நம்ம பிரச்சனை இல்ல. நீங்க வேற டென்ஷன் ஆகாதீங்க, ஜாலியா இருங்க. ஆமா, உங்க கூட சுத்தர பத்தியா என் வேலையை சேர்த்து பறி கொடுத்துட்டு ஜாலியா இருக்கேன். இது ஆல்ரெடி கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு கிட்டிங் மேல இருந்து. ஒழுங்கா எந்த விஷயத்தையும் ஸ்டோர் பண்ண மாட்டேங்கிறோம்னு சொல்லி பிக்சருமா பார்த்துக்கோ. எதனா தப்பு நடந்துச்சுன்னா மெட்டீரியலுக்கு எந்த அளவுக்கு ஏசி சப்ளை இருக்கணுமோ கரெக்டா எக்யூப்மெண்ட் கிட்ட சொல்லி அதே அளவுக்கு பாத்துக்க சொல்லு. அதே மாதிரி க்ளூ பேஸ்ட்டுக்கு தனியா ஒரு ஆளை போட்டுரு, ஓகேவா? இவ்வளவு பேச்சு பேசுறீங்களே, மெட்டீரியலுக்கு எல்லாம் ஆளை கொடுத்தீங்களே நீங்க முதல்ல. நானும் அவனை மட்டும் பாக்குறேன்னா நீங்க என்ன சொன்னீங்க? இங்க நீங்க தான்டா, இனிமே எல்லாமே நீங்க தான்டா அப்படி இப்படின்னு சொன்னீங்க. இங்க வந்து பார்த்தா இப்பதான் புரியுது, நாங்க தான் எல்லாம் நாங்க தான். தூத்து பெருக்கி அள்ளி மா போடுறதுல இருந்து இங்க நாங்க தான் வேலை பார்ப்போம். அநியாயம் பண்றீங்கண்ணே, ஒரு ஆள் கூட கொடுக்கல இன்னும் நீங்க. ஆமா, சொல்ல போனா A07 7 பேர் இருந்தாங்க எங்களுக்கு. ஜஸ்ட் மெட்டீரியலுக்கு மட்டும். பிசிபி பாக்குறதுக்கு 2 பேரு, க்ளூ பாக்குறதுக்கு 2 பேரு, மொத்தம் 11 பேரு. இங்க ஒருத்தர் கூட இல்ல. ஆமா சார், நீங்க 2 பேரும் லீவ் போட்டு ஊர் சுத்தறதுலயே கரெக்டா இருங்க. இதுல உங்களுக்கு நான் ஆளை வேலை அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன். லைன்ல 60 பேர் ஆல்ரெடி எடுத்தாச்சு. நேத்தே வந்துருந்தீங்கன்னா கிட்டிங் அழகா ஆளை கூட்டிட்டு வந்திருக்கலாம். நீங்க 2 பேர் தான் லீவ் போட்டாச்சு, இன்னைக்கு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. போயிட்டு பாரு, 6 பேர் கிட்ட தரேன்னு சொல்லிருக்காங்க லைன் சைட்ல இருந்து. 6 பேர் யாருன்னு பார்த்து கூட்டிட்டு வா. அண்ணே ரொம்ப பண்ணாதீங்க, 6 பேர்னா பத்தாதுண்ணே. நீ கிளிக்கிறது போதும். சரி, ரகுவை கூட்டிட்டு வா. ஏன் மூஞ்ச ஏன்டா பாத்துக்கிட்டு இருக்க? ரகுவை கூட்டிட்டு வாடா. இழுக்கிற விதமே சரியில்லையே. என்ன திட்டுதானே நீங்க 2 பேரும்? ஏன்னா விளங்காதவங்க சும்மாவே இருக்க மாட்டீங்களா 2 பேரும்? ஐயோ அண்ணன், எதுன்னு பண்ணல. இன்னைக்கு பாக்குறது கொஞ்சம் அழகா இருந்தீங்களேன்னு சிரிச்ச. ஆமா, சைட் அடி. நல்லா இருக்கனா, அழகா இருக்கனா? பவுடர் வேணா கொஞ்சம் எடுத்து போட்டு வரியா? என்னண்ணே கேட்ட கேள்வியை மறைக்கிறதுக்கு நான் என்னென்னலாம் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ மவன 2 பேரும் பிரிச்சு விடுற. இது முதல்ல உண்மை சொன்னா கூட தப்பா இருக்கு உங்களுக்கு. போங்க. சரி, உண்மையெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். ரகு இங்க அது வந்து கூட தான் வந்தான். சரி, கூட வந்தவன் அது சென்னைக்குலாம் வந்துட்டான் நேத்து. அத நேத்து போன் பண்ணி சொன்னானே வந்துட்டானே. அப்புறம் கம்பெனிக்கு வரலனே. ஏண்டா விளங்காதவனுங்களே, வேலை செய்யணும்ன்ற நினைப்பே இருக்காதடா உங்களுக்குலாம்? எதுக்குடா நீங்களா வரீங்க? வெறுப்பேத்தாதீங்கடா. 2 பேருக்கும் ஐடி மூவ் பண்ணி கஷ்டப்பட்டு ஒரே இடத்துல வாங்கி கொடுத்துருக்கேன். நீங்க என்ன விளையாடிக்கிட்டு இருக்கீங்க? ஏன்டா அப்படி டென்ஷன் பண்றீங்க? வெறுப்பேத்தாதீங்கடா. அண்ணே அண்ணே அண்ணே, ரொம்ப டென்ஷன் ஆகாதே. நான் போயிட்டு கிட்டிங் கால் எல்லாம் கூட்டிட்டு வரேன். வேகன்சி தரேன்னு சொல்லிருக்காங்களா, நான் போயிட்டு என்னன்னு பாத்துட்டு வரேன். நல்லா சமாளிச்சுட்டு ஓடு. இங்க பாரு, அவன் எங்கன்னு கேட்டேன். அத சொல்றேனே, என் கூட தான் வந்தா, எங்க போனான்னு தெரியல. ஷோ கடவுளே, அதான் சொல்லிக்கிட்டே இருக்கல. மேல S08 ஓபன் பண்றாங்க. மேல ஒருத்தனையும் கீழே ஒருத்தனையும் பிரிச்சு விடுறேன். இது அதெல்லாம் ஓபன் பண்ண மாட்டீங்கன்னு தெரியும். நான் போயிட்டு பசங்களை கூட்டு வரேன். சென்னத்தியே பண்ணி தொலைங்க. திங்கக்கிழமை இதாச்சும் அவன் சொதப்பல் நடக்கட்டும். முதல் நாள் இருக்கு உங்களுக்கு. அப்புறமா இங்க பாருங்க, எதுவுமே பயப்படாதீங்க. அதான் நாங்க இருப்போம். இதுக்கு மேல உங்களுக்கு என்ன பயம்? நீங்க இருக்கிறதுனால தான்டா பயமாவே இருக்கு எனக்கு. அண்ணே சிவா, டேய், ஸ்கேனருங்க மறந்துட்டேனே. விளங்கிடும் இல்ல? ஸ்கேன் பண்ணி இன் பண்ணாம எப்படி எல்லாரையும் எடுத்து ரேக்ல ஸ்டோர் பண்ணீங்க? அது ஒண்ணு இல்ல, சும்மா தான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். பைத்தியக்காரா, போயிட்டு முதல்ல ஸ்கேனர் வாங்கிட்டு வாடா. போ, ஆபீஸ் ரூம்ல இருக்கும் பாரு, 2 ஸ்கேனர் கேட்டு வாங்கிட்டு வா. நான் சொன்னேன்னு சொல்லி வாங்கு. சரி ஓகே. அப்புறம் ஏதோ ஒரு பேர் சொன்னானே, சொன்னானேடா. என்னடா பேரு? உங்ககிட்ட சொன்ன எனக்கு எப்படி தெரியும்? டேய், இந்த பைத்தியக்காரன் தான்டா சொன்னான். ரகுதான். ஏதோ ஒரு பொண்ணு பேரு சொன்னானே. பொண்ணா? எனக்கிட்ட சொல்லவே இல்ல. அலையாத, தங்கச்சி மாதிரி ஏதோ ஒரு பொண்ணு வந்து சேரப்போறா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். அந்த பொண்ணு வரும், அந்த பொண்ணையும் கிட்டிங் எடுத்து போனேன் அப்படின்னா. அதான் அந்த பேரை மறந்துட்டேன். நீ அவனுக்கு ஒரு வாட்டி போன் பண்ணிட்டு யாருன்னு கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த பொண்ணுங்களை கூட்டிட்டு வந்துரு. சரியா? மொத்தம் 6 பேர் குடுக்கறேன்னு சொல்லிருக்காங்க. 6 பேரை கரெக்டா கூட்டிட்டு வந்துரு. அங்க தரல இங்க தரலன்னு வந்து என்கிட்ட சமாளிச்சுக்கிட்டு இருந்தா வச்சுக்கோ, மண்டே உடச்சிருவேன். ஓடிடு. ஆமா, நான் என்ன கூட்டிட்டு வர மாட்டேன். நான் சொல்றேன், யாரும் வர மாட்டேங்கிறாங்க கிட்டிங்கனாலே. கிட்டிங்ல வேலை இருக்காதுன்னு சொல்லி புரிய வச்சு கூட்டிட்டு வரா. நம்புனாதானே? யாரு நம்புறா? லைன்ல தான் வேலைன்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க. லைன்ல ஓடி ஓடி வேலை செஞ்சாதான் புரியும். சரி, யாரோ வராங்களோ கூட்டிட்டு வரேன்.
முதல்ல அவனை வர சொல்லு சரியா? சார் சென்னையில தான் இருக்காருன்னா கண்டிப்பா நைட் ஷிஃப்ட் வந்து அட்டன் பண்ண சொல்லு. அண்ணே நைட் ஷிஃப்ட் எப்படின்னு அட்டன் பண்ண முடியும்? சரி அவன் அட்டன் பண்ண வேண்டாம், நீ இருந்து அட்டன் பண்ணு. அண்ணே இங்க பாரு, நைட் ஷிஃப்ட்டுக்கு 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தர் கண்டிப்பா வந்துதான் ஆகணும். எனக்கு இது ஃபுல்லா பிளாங்கா இருக்கு. நைட் ஷிஃப்ட்டுக்கு எப்படியும் நான் வந்து ஒரு 4 ஸ்டாஃபா அரேஞ்ச் பண்றேன், ஓல்டு ஸ்டாஃபா சரியா? அவங்க மெட்டீரியலா இன் பண்ணி ரேக்ல எல்லாமே அரேஞ்ச் பண்ணிடுவாங்க. சும்மா 2 பேரும் உட்காந்துக்கிட்டு இருந்தா மட்டும் போதும். நீ இருந்தாலும் சரி அவன் இருந்தாலும் சரி, எது வசதின்னு பாத்துக்கோ. அப்ப நாளைக்கு லீவ் எடுத்துக்கலாமா? நாளைக்கு லீவ் எடுத்துக்கோ. கிட்டிங்க இழுத்து மூடிட்டு எல்லாருமே வீட்டுக்கு போய் உட்காந்துப்போம். லீவ் எடுக்கிறதுலயே இருங்க, வேலை செய்யறதுலயே இருக்காதீங்க. சம்பளம் மட்டும் உங்களுக்கு மாசம் மாசம் வந்துரும். மரியாதையா ஒருத்தர் நைட் ஷிஃப்ட் பார்க்கணும் சொல்லிட்டேன். சரி சொல்றேன் அவங்கிட்ட. இங்க பாரு, நைட் ஷிஃப்ட் பார்த்தா நாளைக்கு வர வேண்டாம் இல்ல, ஜெனரல் ஷிஃப்ட் கண்டிப்பா வந்தாகணும். அது எப்படி முடியும்? நைட் ஷிஃப்ட் வந்து 6 மணிக்கு தானே ஷிஃப்ட் முடியும். ஜெனரல் ஷிஃப்ட் 8 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும். எப்படி? எப்படின்னா எனக்கெல்லாம் தெரியாது. இன்னைக்கு யாருக்கு லீவ் போட்டீங்க? யாருக்கு லீவ் போட்டீங்க என்ன கேட்டா? எப்படி நீங்க தான் யோசிக்கணும். போ அவனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லு. என்ன சரி ஓகே, நீ என்ன பண்ணு, நீ மேல போயிட்டு பாரு வேலையெல்லாம். அவன் இந்த ரூம் கிட்டிங்ல இருந்து பாக்கட்டும். இது சரிப்பட்டு வராது. இல்ல போன் பண்ணி வர சொல்றேன். புருஷன் பண்ணாட்டியாடா 2 பேரும்? பிரியாமையே ஒட்டிக்கிட்டே சுத்திருக்கு. வெத்தமாவே இல்லையாடா 2 பேருக்கும்? மான கிட்ட உனக்கலாம். உங்களுக்கு என்ன, அவன் வரணும் அவ்வளவுதானே. வருவான் விடுங்க. சரி S07ல பிசிபி மெட்டீரியல் இருக்கான், வாங்கிட்டு வந்துரு. என்னன்னு டேய் சைன் பண்ணி வாங்கிட்டு வந்துடலாம். அவங்களே ட்ராலில எடுத்துட்டு வந்து லிஃப்ட் கிட்ட மூவ் பண்ணிடுவாங்க. அவ்வளவு தூரம் நடந்து போனானே. திங்கிறதுக்கு கேண்டீன் போவல? ஆமா. அப்ப போய் எடுத்துட்டு வா போ. போய் தொலைகிறேன். ரொம்ப பண்றீங்க நீங்க. ஆமா ஆமா நான் தானே ரொம்ப தான் பண்றேன். இருக்கட்டும். இங்க பாரு என்ன கேப் எங்க? ஐயோ கேப் எங்க? பைத்தியமாடா பிடிச்சிருக்கு உனக்கு. நான் உன்ன கேட்டா நீ என்ன கேட்டுக்கிட்டு இருக்க? அண்ணே இங்க வச்சுட்டு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். லாக்கர்லயே இருக்குன்னு நினைக்கிறேன். ஐயோ கடவுளே, சுத்தி மெட்டீரியல் குவாலிட்டி கண்டு இப்ப செக்கிங் வந்தாங்கன்னு வச்சுக்கோ, இஷ்யூ போட்டு என் தலையில தான் கட்டுவாங்க. அதுக்கப்புறம் ரூட் பாஸ் எழுத சொல்லுவாங்க. நான் ஒரு சைனும் பண்ணி தர மாட்டேன் சொல்லிட்டேன். நீ டைரக்டா அங்கதான் போகணும், ஆபீஸ் ரூமுக்கு தான். போய் நீ மரியாதையா வரும்போது கேப்போட வரணும். போ. அப்ப நீங்க மட்டும் போடாம இருக்கீங்க? ஒண்ணு பண்ணுவோம், நீ வேணா இந்த இடத்துல வந்து உட்காந்துக்கிறியா? நான் அங்க நின்று பதில் சொல்றேன். உங்களுக்கு பிரச்சனை இல்ல, நான் உட்காந்துக்கிறேன். வாய் குத்த போற மாதிரி போறேன். டேய் 6 பொண்ணுங்க கரெக்டா கூட்டிட்டு வந்துடுடா. லைனுக்கு ஏமாத்தி கூட்டிட்டு போயிருவாங்க, பாத்துக்கோ. நீங்க தான் கஷ்டப்படணும். கூட்டிட்டு வந்துருவேன். என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்க போல? ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டு வந்தேன்னு சொல்லி அவ்வளவு சந்தோஷமா என்ன? ஐயோ அண்ணி அது இல்ல, அது வந்து என்ன தெரியுமா உங்களுக்கு? அனிஷா நீ எப்படா வந்தா? இப்பதான் 5 நிமிஷம் ஆச்சு வந்து. முக்கியமான ஃபைல் ஒண்ணு எடுக்கணும், அதான் வந்தேன். அனிஷா நீ வந்து எடுத்து கொடுவா. ஐயோ உங்க ஃபைல் உங்களுக்கு தான் தெரியும், நீங்க போயிட்டு எடுங்க. நானே முக்கியமான ஒரு விஷயத்த அண்ணி கிட்ட சொல்லிட்டு வரேன் சரிங்களா? அண்ணி உங்களுக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? சிவலா டேய் உனக்கு வேணும்னா நீ போய் எடுத்துக்கோ. அவளே என்ன டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கேன்? நீ சொல்லுமா, ஏன் இவ்வளவு சந்தோஷம்? அப்படி கேளுங்க. அது வந்து என்ன தெரியுமா நடந்துச்சு? நாங்க படத்துக்கு போகணுமா, படம் முடிஞ்சு வெளியே வரும்போது லூசு கழிவனா என்ன நடந்துச்சு? நடு ரோட்ல வெங்காயம் செடி ஒண்ணு புதுசா விளைஞ்சு இருந்துச்சான். அது பார்த்து ஷாக் ஆயிட்டாலாம். அதான் இவ்வளவு சந்தோஷம். போயிட்டு வேற வேலை இருந்தா பாரு. உனக்கு என்னடா பிரச்சனை? நாங்க 2 பேர் பேசுறதுல நடுவுல வந்து மூக்க நுழைச்சிக்கிட்டு. முக்கியமான ஃபைல் ஒண்ணு எடுக்க வந்தேன். எடுத்துட்டு போ, என் மடியில இருக்கு. சித்தலிப்ப அந்த ஃபைல் எடுக்க அனிஷா வேணும், அதான். ஏங்க நான் அன்னிக்கிட்ட என்ன நடந்துச்சுன்னு ஃபுல்லா சொல்லிட்டு வரேன். நீங்க போயிட்டு ஃபைல தேடிங்க, நான் 5 நிமிஷத்துல வந்துருவேன். கை வலிக்குது. டி லூசு, கைய விடா. பிள்ளை கைய பிடிச்சு இழுத்துக்கிட்டு போயிட்டு இருக்க. ஹலோ, ஏன் பொண்டாட்டி கையே நான் பிடிக்கேன், உனக்கு என்ன? தள்ளிப்போ. முக்கியமான விஷயம் ஒண்ணு தேடணும்னு வந்திருக்கேன், நீ வேற வெறுப்பேத்திக்கிட்டு தள்ளி வாங்குறாங்களா? அண்ணி அது வந்து என்னன்னா. என்னதுமா? தள்ளி வாங்குறல ஆள பாரு. அண்ணி நான் வந்து சொல்றேன் என்ன விஷயம்னு. கன்ஃபார்ம் எங்கேயோ கீழே வாரி விழுந்திருக்கான். அதான் விஷயமா இருக்கும். கீழே விழுந்ததுல மண்டையில அடிபட்டுச்சுன்னு நினைக்கிறேன். பைத்தியக்காரன் மாதிரி நடந்துகிட்டு இருக்கான் பாரு, பைத்தியக்காரன். சிரிக்காதடி. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம் மனசுல? பேவன் நினைப்போம் மனசுல. ஓர பண்ணிக்கிட்டு இருக்க. நான் சொல்லி தானே கூட்டிக்கிட்டு வந்தேன். போயிட்டு நேரம் அக்கா கிட்ட எல்லாத்தையும் ஒப்பிப்பியோ நீ? என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்க உன் மனசுல? உங்ககிட்டதான் கேக்குறேன். இழிக்கிறத பாரு, இழிக்கிறத. வாய உடச்சிடும் ஆளையும் மூஞ்சியும் பாரு. இந்த மூஞ்ச பக்கத்துக்கு தானே அங்கிருந்து இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வந்திருக்கீங்க. ஹலோ மேடம், கனவெல்லாம் ரொம்ப காணாதீங்க சரியா? ஃபைல தேடிதான் வந்தேன். எனக்கு என்ன உன்னை தேடி வரணும்னு அவசியமா என்ன? ஃபைலே எங்க? அந்த ஃபைல எடுங்க பாப்போம். சார் ஃபைல தேடி தானே வந்தீங்க. அப்புறம் இதுக்கு சார் ஸ்ட்ரைட்டா தியேட்டருக்கு வரணும். சொல்லுங்க சார், சொல்லுங்க எதுக்காண்டி வரணும்னு கேட்டேன். சொல்லுங்க. அங்க சொன்னதுதான் இப்பயும் சொல்றேன்.
என்னடியும் பிரச்சனை? ஒத்துக்குங்க என்னதான் பார்க்க வந்தீங்கன்னு. ஆமா, உன்னதான் பார்க்க வந்தேன். போதுமா? உண்மையை தானே சொல்றீங்க? ஆமாடி, உன்னதான் பார்க்க வந்தேன். இப்ப என்ன இதுக்கு? பாக்கணும்னு தோணுச்சு வந்தேன். ரொம்ப பண்ணாத சொல்லிட்டேன். சத்தியமா சொல்றேன், இனிமே வரவே மாட்டேன். பாத்துக்கிட்டு இரு, நீ பண்ற வேலைக்கெல்லாம். படி. ஆசையா அவ்வளவு தூரம் வந்திருக்கேன். கொஞ்சமாச்சும் என்ன ஏது ஆசையா பேசுறியா? வந்ததுல இருந்து மனுஷனை பீதியிலேயே தான் வச்சிருக்க. ஏன் உனக்கு நான் சொல்லாம தெரியாதோ உன்னதான் பார்க்க வந்திருக்கேன்னு சொல்லிட்டு? தெரியும், நீங்க சொல்லாமே எனக்கு தெரியும். ஏன் வந்தீங்க, எதுக்கு வந்தீங்க? சாருக்கு நான் வேற ஒரு பையன் கூட போறேன் பாத்தீங்களா படத்துக்கு. பொசசிவ் ஆயிட்டு அதான் அங்க இருந்து இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க. எல்லாம் எனக்கு தெரியுங்க, தெரியாமலாம் இல்ல. ஆனா உங்க வாயில இருந்து ஒத்துக்க மாட்டேங்கிறீங்களா, அததான் வர வைக்கணும்னு நினைச்சேன். இருங்க, அன்னிக்கிட்ட போய் சொல்லிட்டு வந்துடுறேன். மவள சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ மட்டும் போயிட்டு இருக்கேன். வெறுப்பேத்தது சொல்லிட்டேன். என் மூஞ்சி பத்த உங்களுக்கு எப்படி இருக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கா மாதிரி இருக்கா? இருக்கு. இப்ப என்ன இருக்கு? இதே மூஞ்சதான் அண்ணியும் வெளியே பார்த்திருப்பாங்க. அப்ப அவங்களுக்கும் தோணி இருக்கும்ல, அதுக்கான காரணம் என்னன்னு அன்னிக்கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேங்க. அதெல்லாம் ஒரு வெங்காயத்தை நீ கட் பண்ண தேவையில்ல, இங்க நில்லு. ஆள பாரு ஆள. ஐயோ லூசு புருஷா. என்னது? அது ஃப்ளோல வந்திருக்கும். வரும்டி வரும். ஐயோ அட சொல்றதை கேளுங்க. நீங்க வேற பேசிக்கிட்டே இருக்கும் போது ஊடக்குள்ள நடுவுல பேசிக்கிட்டே அண்ணி என்ன நினைச்சிருப்பாங்க, நான் படத்துக்கு போயிட்டு வந்ததுனாலதான் இவ்வளவு சந்தோஷமா இருப்பேன்னு நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அது தப்பு தானே. என் புருஷன் பொசசிவ் ஆகி நான் வேற ஒரு பையன் கிட்ட பேசுறேன், படத்துக்கு போறது தெரிஞ்ச உடனே அங்க இருந்து பதட்டப்பட்டு இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வந்திருக்காரு. இத நான் சொல்ல வேண்டாமா? என் புருஷன் எப்படி எல்லாம் பாத்துக்கிறாருன்னு சொல்லி. அதான் நான் போய் அன்னிக்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். பாருடி, வெறுப்பேத்தாத. வேண்டாம் சொல்லுவேன். வேண்டான்னு சொல்றேன்ல, அமைதியா இருடி. வெறுப்பேத்தாத. சொல்லியே தீருவேன். அன்னிக்கிட்ட போய் கத்தி சொல்லுவேன், என் புருஷனை நல்லா பாத்துக்கிறாரு, இந்த மாதிரி பொசசிவ் ஆகி அங்க இருந்து இவ்வளவு தூரம் வந்திருக்காருன்னு கத்தி சொல்லுவேன். சொல்லுவேன் சொல்லுவேன். மவள சொல்லிக்கிட்டே இருக்க. இப்ப இதையும் போய் சொல்லுடி. நீ என்ன பண்ணு, உன் அன்னிக்கிட்ட போய் காலையில இருந்து நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இந்த விஷயத்தையும் சேர்த்து சொல்லு. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, சரியா? என் பொண்டாட்டிய நான் பார்க்க வந்திருக்கேன், பொசசிவ் ஆகியிருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சொல்லும் போது இதையும் சேர்த்து சொல்லு, சரியா? என்ன சொல்லுவியா மாட்டியா? இல்ல நான் வேணா போய் சொல்லவா? சொல்லுங்க மேடம். வாயை திறக்க மாட்டேங்கிறீங்க, அமைதியா இருக்கீங்களே, என்ன காரணம்? அப்புறம் லப 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 லபன்னு கத்திக்கிட்டே இருந்தல, அதுக்குதான் பனிஷ்மெண்ட். சரியா? இன்னொன்னு இருக்கு, இந்த தாவணி எல்லாம் போடாத, எனக்கு பிடிக்கல. ஓகே, நான் உனக்கு சாரி வாங்கிட்டு வந்து தரேன், அதை மட்டும் கட்டினா போதும். அப்படி இல்லைன்னா சுடிதார் கூட ஓகே தான். உனக்கு எல்லாமே போடணும்லாம் போட்டுக்கோ, இந்த தாவணி மட்டும் போடாத. ஏன் போடக்கூடாது? எனக்கு இதுவும் பிடிச்சிருக்கு. எனக்கு பிடிச்சத நான் ஏன் போடக்கூடாது? போடுவேன். போடுவ? இல்ல இல்ல போட மாட்டேன். அது அந்த பயமும் மரியாதையும் மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கணும், ஓகேவா? வாயெல்லாம் அதிகமா பேசக்கூடாது. புருஷன் சொல்றது கேட்டு நடக்கணும். ஏன் சரிடாடி செல்லக்குட்டி? ஓகே தானே? இப்போ அன்னிக்கிட்ட போயிட்டு ஏதாச்சும் சொல்லணுமா? நீ வேணா சொல்லு, நான் போய் சொல்லிட்டு வரேன். இல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அதெல்லாம் எதுவும் சொல்லணும் இல்ல. இல்லம்மா, உனக்கு ஏதாச்சும் சொல்லணும் சொல்லு, நான் போய் சொல்லிட்டு வரேம்மா. உனக்கு சொல்லணும்னு தோணும்ல? அப்படியெல்லாம் எதுவும் இல்ல, சொல்லணும்னு இல்ல. சரி ஓகே, வந்த வேலை முடிஞ்சிட்டு கிளம்புறேன். அப்புறம் இன்னொரு விஷயம், எவனாச்சும் வீட்டுக்கு வந்தா அப்படின்னா முதல் போன் யாருக்கு வரணும்? யாருக்கு போகணும்? எனக்கு வரணும். என்ன பார்த்து வீட்டுக்கு வந்தாங்கன்னா உங்களுக்கு எதுக்கு நான் போன் பண்ணணும்? எதுக்கு? நீ இப்ப இன்னொரு வாட்டி வேணா சொல்லி தருவா? இல்ல போன் பண்றேன். அது போன் பண்ணணும், யார் வந்தாலும் போன் பண்ணணும். முக்கியமா அங்க ஒரு பொறுக்கிய பார்த்துமே. ஹலோ, உங்க ஃப்ரெண்ட் நான் என்ன பொறுக்கி நான் சொல்றேன்? என் ஃப்ரெண்ட் எதுக்கு நீங்க பொறுக்கின்னு சொல்றீங்க? அவனும் பொறுக்கலாம் இல்ல, நல்ல பையன் தான். நீங்க சும்மா தேவையில்லாம பேசாதீங்க சொல்லிட்டேன். ரொம்ப பேசுறீங்க. என்னவா? என்னவாவா? என்னது என்னது? என்ன? ஒண்ணு இல்ல. அப்புறம்
அவன் சாரி நல்லா இருக்கு, புடவை நல்லா இருக்கு, தாவணி நல்லா இருக்குன்னு கமெண்ட்ரி கொடுத்தானா ஈன்னு பல்ல கட்டக்கூடாது. பல்ல காட்டுனா பல்ல தட்டி எடுத்து கையில கொடுத்துருவோம். ஓகே? இது என்ன கொடுமைப்படுத்துற மாதிரி இருக்கு. ஆமா. என்ன சந்தேகப்படுறீங்களா? ம்? நீங்க கூட தான் நிறைய பொண்ணுங்க இருக்க இடத்துல வேலை செய்றீங்க. நான் என்ன உங்களுக்கு சந்தேகமா பட்டேன்? நான் ஒழுங்கா தானே இருக்கேன். இதுக்கு பேரு சந்தேகம் இல்ல. ம் ஆ, இதுக்கு பேர் சந்தேகம் தான். பரவாயில்ல, இருந்துட்டு போட்டோம். ம் என் பொண்டாட்டிய நான் மட்டும் ரசிச்சா போதும், மத்த எவனும் ரசிக்க வேண்டாம். ஆ, ரொம்ப தான். சரி, போயிட்டு வரேன். ம் பார்த்து பத்திரமா இருக்கணும். போங்க. என்கிட்ட ஏன் சொல்றீங்க? போன வாட்டி போகும்போது அழுதா, அப்போ விட்டுட்டு போறீங்களேன்னு அழுதேன். இப்பயும் விட்டுட்டு தான் போறேன். விட்டுட்டு தான் போறீங்க. அப்போ எப்போ வருவீங்க அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன தயக்கமோ ஏக்கமோ இருந்துச்சு. இப்போ அந்த தயக்கம் ஏக்கம்லாம் எனக்கு இல்ல. ஏயா அதான் உங்களை வர வைக்கிறதுக்கான ட்ரிக் தெரிஞ்சுட்டேன். ஒரு ஃபோன் பண்ணி கதிர் வந்திருக்கான்னு சொன்னா வந்துட மாட்டீங்க? இல்ல தாவணி கட்டியிருக்கேன்னு சொன்னா வர மாட்டீங்களா? ஹலோ, சும்மாதான் வந்தேன். ஆமா ஆமா, சும்மா வந்தவங்க தான் முத்தம் தருவாங்க. சும்மாதான் கொடுத்தேன். ஆமா, என்ன? ஒண்ணும் இல்ல. சரி, போயிட்டு வரேன். பத்திரமா இருந்துக்கோ. எப்போ வருவீங்க? வருவேன் கூடிய சீக்கிரத்துல. 2 மாசம் ஆகும்னு சொன்னீங்க. தெரியல, 2 நாள் கூட ஆகலாம். 2 நாள்ல கூட வருவேன். எப்படி கூப்பிட்டா வரமாட்டியா? நீங்க கூட்டிட்டு போனா வர நான் தயாரா தான் இருக்கேன். நீங்க தான் கூட்டிட்டே போக மாட்டீங்களே. நான் அப்படி சொல்லவே இல்லையே. ஓ, அப்போ இப்ப கிளம்புனா கூட்டிட்டு போயிருவீங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லடி தங்கம். நான் போயிட்டு வரேன், நீங்க இங்கேயே இருங்க. சரியா? பை. பார்த்து பத்திரமா போகணும், வேகமாலாம் போக கூடாது. சரியா? பாய். போயிட்டு வரேன். போறீங்களா? போக கூடாதுன்னு தான் தோணுது, போய் தான் ஆகணும். போயிட்டு வரேன், பத்திரமா இருந்துக்கோ. எதனா உனக்கு வேணும்னா எனக்கு ஃபோன் பண்ணு, நான் வாங்கிட்டு வரேன். அது எந்த நேரமா இருந்தாலும் சரி. அப்போ எனக்கு எது தேவையானாலும் நீங்க வந்துருவீங்க, அப்படிதானே? எப்ப வேணாலும் ஃபோன் பண்ணலாம். ஒரு நிமிஷமா. உங்க பொண்ணை பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்னா உங்க பொண்ணோட ரூம் லெஃப்ட் சைடு இருக்கு. உங்க பொண்ணு ரூம்ல தான் இருக்கா. போயிட்டு உங்க பொண்ணை பார்த்துட்டு கிளம்பிக்கிட்டே இருங்க. என்கிட்ட இங்க பேச வராதீங்க. ஒரு நிமிஷம் ரேஷ்மா, உன்னதான் பார்க்க வந்தோம், உன்கிட்ட தான் பேச வந்திருக்கோம். நான் கோவப்படக்கூடாதுன்னு அமைதியா இருக்கேன். என் முடிவு என்னன்னு நான் அன்னைக்கே சொல்லிட்டேன் தெளிவா. உங்க பையனை ஸ்டேஷன்ல பாக்கும் போது என் முடிவு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு தெளிவா சொல்லிட்டேன். உங்க பையன் கூட என்னால வர முடியாதுன்னு சொல்லிட்டு, தனக்கு என்ன வேணும், தன கூட வந்தவங்களை எப்படி பாத்துக்கணும்னு தெரியாதவ கூட என்னால வாழவே முடியாது. எப்ப பாரு அம்மா அம்மான்னு சுத்திக்கிட்டு இருக்கவரை கூட என்னால இருக்கவே முடியாது. நான் 1000 சொல்லியும் அவருக்கு புரியவே மாட்டேங்குது. எல்லாத்துக்கும் ஒரு வகையில நீங்களும் தான் காரணம். இன்னைக்கு நல்லவங்க மாதிரி வேஷம் படாதீங்க. வீட்டுல எல்லாரும் வெளியே போயிருக்காங்க. அவங்க வர்றதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு கிளம்பிருங்க ப்ளீஸ். ரேஷ்மா, ஒரு நிமிஷம் சொல்றது கேள. ரகு, வந்துட்டேன். ரகு எங்க போறீங்க? அக்கா கூப்பிடறல, இரு வரேன். வணக்கம் சொன்னாங்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் கொஞ்சம் எனக்கு மறுபடியும் இந்த மாதிரி த்ரோட் இன்ஃபெக்ஷன், அதுக்கப்புறமா இந்த மாதிரி அலர்ஜி இன்ஃபெக்ஷன் மாதிரி ஆயிட்டு. இது எப்படி சொல்றதுன்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. இப்போ நான் என்னால் வீடியோ போட முடியலன்னு நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்தேன் அப்படின்னா, நெக்ஸ்ட் வீடியோவில் எனக்கு என்ன வரும் அப்படின்னா, என்னை புரிஞ்சுக்கிட்டு கமெண்ட் பண்ணுறது ஓகே என்னோட ஹெல்த்தை பற்றி. பட் ஆனால் ஒரு சிலவங்க கொஞ்சம் ஆஷா சொல்கிறீங்க, முதல்ல உடம்ப பார்த்துக்கோமா அதுக்கப்புறம் தான் வீடியோன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நார்மல் கமெண்ட் பண்ணுவாங்க. அது ஓகே, என்னுடைய நல்லதுக்காண்டி தான் பண்ணுறீங்க, இல்லைன்னு சொல்ல. ஒரு சிலவங்க ஆஷா சொல்றாங்க, முதல்ல வீடியோல அப்புறமா தான், நீ வீடியோக்காண்டி உன் உடம்ப கெடுத்துக்காத அப்படி இப்படின்னு சொல்றாங்க. வீடியோக்காண்டி என் உடம்பெல்லாம் கெடுத்துக்கிறேன்லாம் இல்ல. இது ஜஸ்ட் எப்படி சொல்றது, என்ன வேலை செஞ்சாலுமே வரதான் செய்யும் அப்படின்ற மாதிரி டாக்டர் சைட்ல இருந்து சொல்லிட்டாங்க. இதுல வீடியோ எடுத்தாதான் வரும், வீடியோ எடுக்கலன்னா வராது அப்படின்லாம் இல்ல. நான் சின்னதா ஒரு வீட்டு வேலை செய்யறேன், தூசி அடிக்கிறேன், தூசி பெருக்கிறேன் அப்படின்னா அந்த மாதிரி வந்துடுது. இது கியூர்லாம் பண்ண முடியாது, மெடிசன் வேணா எடுத்துக்கலாம். நீங்க ஏதாச்சும் வேலை செய்யும் போது மாஸ்க் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன நிறைய பேர் என் மேல அக்கறைப்பட்டு இந்த மாதிரி கமெண்ட் பண்ணும்போது அவங்களுக்கெல்லாம் ஓகே,
தேங்க்ஸ் நீங்கள் என் மேலே அக்கறைப்பட்டு சொல்கிறதுக்கு. ஒரு சிலவங்க வந்து கொஞ்சம் ஆஷா சொல்கிறீங்க, முதல்ல வந்து இதோ பாருமா உடம்ப பாருன்னு சொல்லிட்டு. அதுவும் எனக்கு என்னோட நல்லதுக்காண்டி தான் சொல்கிறீங்க, இல்லைன்னு சொல்லலை. பட் ஆனால் இது க்யூரே பண்ண முடியாதுன்ற பட்சத்தில் நான் என்ன பண்ண முடியும்? டாக்டர் சைடில் போனோன்னா ஒரு மாத்திரை மட்டும் கொடுப்பாங்க, தூக்கம் வரும் அந்த மாத்திரை போட்டால் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாத்திரையை மட்டும்தான் இப்போதைக்கு யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு இப்போ காலையிலேருந்து இந்த மாதிரி தான் இருக்குது. நைட்டுக்கு வீடியோ வருமானு எனக்கு தெரியல. சரி, இந்த வீடியோலேயே சொல்லிடலாமேன்னு சொல்லிட்டு தான் இது வந்து வீடியோ வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அனுவோட ஹேர் ஸ்டைல் சேஞ்ச் பண்ண சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. சரி, ஓகே. இதுக்கு மட்டும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், அனுவோட ஹேர் ஸ்டைல் பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அதை சேஞ்ச் பண்ணுறதுக்காண்டி தான். வேறு எதனா ஹேர் ஸ்டைல் நான் பார்க்குறேன். ஒரு திங்கட்கிழமை வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் எபிசோடில் நான் அதை வந்து சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுறேன். அப்புறமா வந்து இப்போ வந்து நான் ஆல்ரெடி வந்து ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சிருந்தேன், ஐஃபோன் மேனுஃபேக்சரில். அந்த இடத்துல வந்து நடக்கிற வந்து சின்ன சின்ன காமெடிஸ் அந்த மாதிரிலாம் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஆதிக்கா தான் அங்கேருந்து தான் மூவ் ஆகும். ஸோ அதுலேருந்து வந்து கொண்டு வரலாம். ஃபஸ்ட்டு நம்ம கடையில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க டாக்டர்ஸாக இருப்பாங்க. இப்போ வந்து ஜஸ்ட் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸ் தான். ஸோ அந்த கம்பெனியோட டீட்டெயில்ஸை கொஞ்சம் நல்லா சொன்னாலும் உங்களுக்கு புரியுமேன்னு சொல்லிட்டு அந்த எபிசோட் கொண்டு வந்திருக்கேன். இதை பார்த்துட்டு உங்களுக்கு புரியுதா, எப்படி இருக்குது, நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள். போக போக வந்து அதை பார்க்க வந்து உங்களுக்கு புரியும், நல்லா இருக்கும் எபிசோடு. அடுத்த வீடியோவில் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இந்த டஸ்ட் அலர்ஜிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. மாத்திரை போட்டாலும் சரியாக கேட்க மாட்டேங்குது. டாக்டர்ஸ் வேறு வழி இல்லை, இந்த டேப்லெட்ஸ் தான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ரீசனும் சொல்ல மாட்டேங்கிறாங்க, கியூர் பண்ணுறதுக்கான வழியும் சொல்ல மாட்டேறாங்க. டேப்லெட்ஸ் தான் எடுக்கணும்னு மொட்டையாக சொல்லிட்டு முடிச்சிடுறாங்க. நானும் ஒரு 4-5 ஹாஸ்பிட்டல் போயிட்டு தான் வந்துட்டுருக்கேன். என்ன பண்ணேன்னு தெரியல. ஒருத்தவங்க வந்து இந்த மஞ்சளை வந்து சூடு பண்ணி ஸ்மெல் பண்ணால் நல்லாயிருக்கும். நாங்கள் எது நார்மலாக நம்ம மூஞ்சிக்கு தேய்க்கிறதா என்ன மஞ்சள்னு தெரியல. கொஞ்சம் தெளிவாக கமெண்ட் பண்ணிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ஏதாச்சும் டிப்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சொந்தங்களே. பாய்.